பிக் பாஸ் ஒரு தரமான ஒரு டாஸ்க் தாங்க குடுத்துருக்காங்க. என்னன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம டாஸ்க் ஒரு முயல் பொம்மை வச்சு பண்ணியிருக்காங்க. முயல நடுவுல வச்சு ஒரு 64 கல்ல வச்சு ஒரு கோட்டை கட்டுற மாரி பண்ணியிருக்காங்க. அந்த கோட்டைய கட்டுன உடனே ஒரு பலகை எல்லாருக்குமே குடுத்துருப்பாங்க. அந்த பலகையில போயிட்டு நின்றணும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்டு ஓடும். அதுக்கப்புறம் ஒரு 15 கார்டு ஒண்ணு இருக்கும். அதுல எல்லாத்து ஃபேஸுமே இருக்கும். அது வந்து அர்ச்சனா அண்டு விஜய் அண்டு 2 பேருமே ஒரு செலக்ட் பண்ணுவாங்க. 3 பேத்த. அவங்க அந்த 3 பேர் வந்து பிக் பாஸ் ஒரு டைமிங் சொல்லுவாங்க. அந்த டைமிங் சொல்லும்போது ஓடி போய் அந்த கட்டடத்த கலைச்சு உள்ளுக்குள்ள இருக்க அந்த கோல்டன் முயல தான் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அந்த கல்ல வந்து நடுவுல ஒரு இது மாரி ஸ்பேஸ் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல வச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு வரணும். அது ஒரு டைமிங்குள்ள போயிட்டு எடுத்துட்டு வரணும். அந்த டைமிங் வந்து முடியறதுக்குள்ள நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, அந்த நம்ம குடுத்த பலகைக்கு போய் நின்றணும். நிக்கலன்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இது இது மாரி எத்தன ரவுண்டு நடக்கும்னு தான் தெரியல. இப்போதைக்கு ஒரு 2 ரவுண்டு நடந்திருக்கு. அப்புறம் எல்லாருமே இப்ப கோட்டைய கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வந்து ரவீனா சும்மா ஒரு மேம்போக்கா மட்டும் கட்டிட்டு இருக்காங்க. விஷ்ணு அண்டு நிதீஷ், மாயாலாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு மாரி கட்டுற மாரி தான் இருக்கு. அப்புறம் எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இத எடுக்கலாம்? யார் இத கலைக்கலாங்கிற மாரி தினேஷ் எல்லாமே சொல்லியிருப்பான். நம்ம தினேஷ் ஒண்ணு சொல்லுவாப்புல. என்னன்னா, நம்ம ரவீனா வந்து லைட்டா தான் கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த இத எடுத்துறணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விஷ்ணு அண்டு மாயா அண்டு நிக்சன் 3 பேத்து ஃபேஸுமே வரும். அதுல வந்துகிட்டு மாயா வந்துட்டு ரவீனா கட்டுறத கரெக்டா சாய்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. எடுக்கும்போது கிட்டத்தட்ட 7, 8 பிளாக்கு மட்டும் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா மாயாவுக்கு மூளை பெரிய மூளைப்பா. ஏன்னா ரவீனா ஒழுங்கா கட்டலங்கிறது அவங்க தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே மாயா இருந்துகிட்டு அவங்க பிளாக் எடுத்திருக்காங்க. நிக்சன் நம்ம தினேஷோடத எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தினேஷ் ரொம்ப கொஞ்சம் கடுமையா கட்டியிருக்கனால அவரால எடுக்க முடியல. பாதியோட வந்துட்டாரு. மாயா மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் வச்சிருக்காங்க. இந்த 3 பேத்துல மாயா அளவுக்கு யாருமே எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து ஒரு கார்டு குடுக்குறாங்க. அந்த இதுல 3 பேர் வராங்க. 3 பேத்துல வந்துட்டு நம்ம நெக்சன் மறுபடியும் வந்திருக்காப்ல. நெக்சன் அண்டு பூர்ணிமா அண்டு விசித்ரா 3 பேருமே அவங்க ஃபேஸ் வந்திருக்கு. ஃபேஸ் வரும்போது ஏற்கனவே மாயா ஒரு இது ரவீனா அத கலைச்சு வச்சிருந்தாங்களா, அதையே நம்ம பூர்ணி இப்போ போய் எடுக்குறாங்க. எடுக்கும்போது அந்த கோல்டன் மூவியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ரவீனா டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சிருது. அவங்க எலிமினேட் ஆயிடுறாங்க. நம்ம பூர்ணிமா அவங்களது எடுத்தனால. அப்புறம் நம்ம பூர்ணிமா வந்துட்டு ரொம்ப லீடிங்ல போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவங்க டீம்ல விளையாடுறாங்களே, அவங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் எடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம அப்போ சொன்ன மாரியே இது ஒரு டீம் கேம் மாரி தான் தோணுது. ஏன்னா, ஒரு பிளான் பண்ணி ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு டீம் பண்ணி அந்த பண்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் டிக்கெட் ஃபினாலேல ஃபைனலுக்கு போறது வந்து தினேஷ், மணி, விஷ்ணுலாம் எனக்கு போவாங்கன்னு தான் தோணுது. அடுத்து 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கும்போது தான் முன்னாடியே பிக் பாஸ் வந்து ஒரு பிரேக் விடுவாங்க. என்னன்னா, டிஃபன் பிரேக் மாரி, லஞ்ச் பிரேக் மாரி விடுவாங்க. அப்புறம் மாயா டீம்லாம் இருந்துக்கிட்டு ஒரு கூட்டா நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யாரத எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் மாரி போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ரவீனா அத கலைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா. இன்னொரு பக்கத்து நம்ம தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தினேஷ் சொல்றாப்புல, "இன்னும் எனக்கு வாய்ப்பு வரல. வாய்ப்பு வரும்போது வச்சு செய்யணுங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க." இந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு நெக்ஸ்ட் ப்ரோமோல பார்க்கலாம். ஓகே.